ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தை நான் பார்க்கிறேன். உன் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எனக்கு மறைவாய் இல்லை என்கிறார் என் ஆண்டவர். உன் கண்ணீரை மறைவாய் நீ சிந்துகிற கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் உள்ளத்தின் மன குமுறல, உன் உள்ளத்தில் இருக்கிற வேதனையை நான் உணர்கிறேன் என்கிறார் என் ஆண்டவர். உணர்கிறேன். இதோ ஒரு சிலர் நினைக்கலாம், என் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தின் காரியங்களை பார்க்கிறாரா? ஏன் என்னை இன்னும் கண்ணீர் வடிக்க வைக்கின்றார்? ஏன் என்னுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் நடக்க மாட்டேங்கிறது? என்ன நோக்கங்களுக்காக இவைகளை எனக்கு அனுமதித்தார்? நான் என்ன செய்வேன்? இதோ என்னை பார்க்கிறவர்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். இதோ என்னை உற்றார் உறவினர் அத்தனை பேரும் நான் எப்பொழுது கீழே விழுவேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதோ எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கு கெட்ட பெயர் எப்படியெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், எப்பொழுது இவர்களுக்கு நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகளே, நான் உன்னை பார்க்கிறேன். நீ வீழ்வதில்லை, நீ வீழ்வதில்லை. உன்னை யாரும் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் உனக்கு முன்பதாய் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என்னை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கி தலை குனிந்ததாய் சரித்திரம் இல்லை. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவ்வளோ பெரிய ஆயுதங்களோடு எவ்வளோ பெரிய சாத்தான் வந்தாலும் புகையை போல காற்றை போல மறைந்து போவார்கள், மறைந்து போவார்கள். மகளே, பயப்படாதே, மகளே, பயப்படாதே. தைரியமாயிரு, தைரியமாயிரு. உன்னுடைய பலவீனமே உன்னுடைய பயம், உன்னுடைய பலவீனமே உன்னுடைய பயம். இந்த பயத்தினால் தான் உன்னுடைய காரியங்களை முற்றிலும் சாத்தான் தன்வசப்படுத்திக் கொள்ளுகிறான், தன்வசப்படுத்திக் கொள்ளுகிறான். எதிர்காலத்தை குறித்தின பயம், குடும்பத்தை குறித்தின பயம், கணவனை குறித்தின பயம், தொழிலை குறித்தின பயம், வாழ்க்கையில எப்படி வாழ போறோம், என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே, உன்னுடைய எதிர்காலம் நானே, உன்னுடைய எதிர்காலம் நானே, உன்னுடைய எதிர்பார்ப்பு நானே. எல்லாமுள்ள சர்வவல்லவர் அதை உன்னை சந்திப்பார், உன்னை நடத்துவார். ஆண்டவர் ஆண்டவர் காட்சியில் பார்க்கிறேன், உன்னை கையை பிடிச்சு கூட்டி போய்கிட்டு இருக்கிறார். உன்னை தூக்கி தாங்குகிறதை நான் பார்க்கிறேன். நீ எதற்கும் பயப்படாதே, நீ எதற்கும் பயப்படாதே. அநேகர் தன் உள்ளத்தில் சொல்றீங்க, எனக்கு விரோதமாக அநேகர் பற்களை கடிக்கின்றார், அநேகர் என்னை பற்றி இல்லாத பொல்லாதை சொல்லுகிறார்கள். என் காதில் நான் கேள்விப்படும் பொழுது மன வேதனை உறுகிறேன் என்று ஒரு சிலர் இங்கே நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இல்லாத பொல்லாததை சொல்லட்டும், உன்னை ஏசுபவர்கள் ஏசட்டும், உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றப்படுத்தட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நீதியை பட்ட பகல் போல விளங்க செய்வேன், உன் நீதியை பட்ட பகல் போல விளங்க செய்வேன். நீ யார் என்பத, நீ யார் என்பத இந்த உலகம் அறியும் நாள் வந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. நீ யாருங்கிறது ஒரு நாள் தெரியப்படும். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே உட்காருங்க. ஜீசஸ், ஜீசஸ், praise the Lord, hallelujah, 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 hallelujah. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொன்னது போல பயப்படாதீங்க. நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம எதற்காக பயப்படணும்? முக்கியமாக வாழ்க்கை குறிச்சனான பயம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயப்படவே கூடாது.
நீங்கள் பயந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சாத்தானுக்கு சாதகமாய் போயிடும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் நீதிமானாக வாழ்ந்தான், நீதியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்தது. சின்ன பயம். என்ன பயம்? ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள், எனக்கு என்னுடைய வரக்கூடிய ஜென்ரேஷன் எதையாவது தவறு செய்திருப்பார்கள் என்றால், தவறு செய்து போகிறார்கள் என்றால் அவர்களுக்காக நான் பலி செலுத்துகிறேன் என்று சொல்லி முன்கூட்டியே கடவுளுக்கு பலி செலுத்தினார். முன்கூட்டியே பாவ நிவர்த்தி பலியை செலுத்தினார். பாவம் செய்வதற்கு முன்பதாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பயம் அவருக்குள்ளாக இருந்து வந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் பாவம் எதுவுமே செய்யவில்லை, ஆனால் அதில் அகப்பட்டான். அந்த பயம்தான் அவனை அந்த நிலைக்கு கூட்டிட்டு போனுச்சு. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைத்தானோ அது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. என் அன்புக்குரியவர்கள், ஒரு சில நேரங்களில் சிலந்தி தன் வலைகளை பின்னும் பொழுது அதில் ஏதோ ஒரு சாதாரண சின்ன மிஸ்டேக் ஏற்படும், அந்த சிலந்தியே அந்த வலைக்குள்ளாக மாட்டிக்கொள்ளுமா, அதனால ஒன்றுமே செய்ய முடியாத செத்து போயிருமா. அதே போலதான் நீ வளைக்கின்ற, நீ சிந்திக்கின்ற எதையாவது ஒன்றை செய்து விடலாம், சரி செய்து விடலாம் என்று யோசித்து எதையாவது ஒன்றை நீ செய்யும் பொழுது அதற்குள்ளாக நீயே மாட்டிக்கிறாய். இப்போ சாதாரண இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்த கடன் பிரச்சனைகள், ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு விஷயங்களை கடனை வாங்கி கடனை அடைக்கிறார்கள். என்ன செஞ்சலாம் யோசனை, இதை செஞ்சோம்னா நம்மளுடைய கடன் அடைஞ்சிரும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. 1 2 பிரச்சனைகளை ஒன்றை சால்வ் பண்ண போய் நீங்கள் 2 விதமான பிரச்சனைக்குள்ளாக மாட்டப் போகிறீர்கள். இதுபோல் ஒவ்வொரு வீட்டிலையும் நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். எது சாதாரணமாக உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த இன்று விரும்புகிறேன். உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில பயமே இருக்கக்கூடாது. எதை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். அப்பதான் நீங்க கடவுளுடைய பிள்ளைகள். இல்லைன்னா நீங்க கடவுளுடைய பிள்ளைகளே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாத்தையும், எந்த காரியத்திலும் பிரச்சனைகள் மத்தியில அதை நீங்க சமாளிக்க கத்துக்கணும். சமாளிக்க தெரியலன்னா நீங்க கடவுளுடைய பிள்ளைகள் கிடையாது, கிடையாது, கிடையாது. அப்படி நீங்கள் போய் மாட்டும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அநேகர் பாருங்க, நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், நீ எப்போ கீழே விழுவாய், நீ எப்பொழுது அவமானப்படுவாய், உன்னை எப்பொழுதெல்லாம் எல்லாம் பாருங்க வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உன்னை குறித்து தானே ஆண்டவர் சொல்லுகிறார். வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உன் சொந்த பந்தம் உனக்கு விரோதமாய் பேசுவதற்கு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய பயம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு எளிதாக்கிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே. உன் வாழ்க்கையில் எதையும் கடவுள் நினைத்தால் ஒழிய மாற்றவோ அது எதுவுமே செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா காய்ந்த இலை மரத்தில் இருந்து கீழே தரையில் விழுவதற்கு முன்பதாக கடவுளிடம் உத்தரவு கேட்டுதான் விழுமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில பயப்படாதீரு. உன் குடும்பத்தை குறித்து பயப்படாதீரு. உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீரு. நான் உன்னோடு இருக்கிறேன். வேற யாரு நம்மளுக்கு ஆதாரம்? பாருங்க, நல்லவர்களைப் போல உங்களிடத்தில் பேசுவார்கள், நல்லவர்களைப் போல உங்களிடத்தில் பழகுவார்கள். ஆனால் உங்களுடைய வீழ்ச்சியை, உங்களுடைய கஷ்டத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள்.
நீங்கள் சிரித்தால் அவர்களுக்கு உங்களுக்கு முன்பதாக சிரிப்பாங்க, ஆனால் பின்னாடியோ அவர்கள் வேதனைப்படுவார்கள். இதோ இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று வேதனைப்படுவார்கள். என குறிச்சுதான இந்த வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 20 பேத்துக்கு மேலே இங்கே இந்த சூழ்நிலையில் நான் ஜெபம் செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் எப்பொழுது விழுவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பற்றின காரியங்களை குறை சொல்வதற்காக வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மகளே, எச்சரிக்கையாயிரு. உன்னிடம் குறை சொல்லப்படக்கூடாது. நீ குறை சொல்லுகிற மகளாக இருக்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே என்னுடைய சாட்சிகள், நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருக்கணும். உன்னை குறை சொல்வதும் கடவுளை குறை சொல்வதும் ஒன்று என்று நீ நினைக்கணும். அப்போ தான் உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியும். அப்போ தான் உன்னால் நீதியாக இருக்க முடியும். இல்லைன்னா உன்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை ஏதோ ஏனோ தானோ என்று எல்லாரும் வாழ்வதை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, எல்லாரும் வாழ்கிறதை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கடவுளிடம் குறை என்பதே இல்லை. அவர் நிறைவானவர். அந்த நிறைவுக்குள்ள நம்மளும் போயிடணும். அவரோடு ஒன்றிணைந்துடணும். அவருடைய பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு புலம்பல் இருக்கக்கூடாது, கண்ணீர் இருக்கக்கூடாது, கவலை இருக்கவே கூடாது. என் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை செய்வதனால உனக்கு ஒரு பயனுமே இல்லை. எவன் தன் வளத்தில் ஒரு முளம் கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? உங்கள் தலைமுடியை வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் முடியுமா? யோசித்து பாருங்க. அதனால் எதையுமே உங்களால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படக்கூடாது, எதிர்த்து நீக்க கற்றுக்கணும். வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை சமாளிக்க கற்றுக்கணும். சந்தர்ப்பங்களை ஞானமாக செயல்படுத்த அந்த சூட்சங்களை நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்த முடியும். இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல வர போக ஏதோ ஏனோ தானோன்ட்டு கடவுளை தேடி ஓடி வருகிற கடவுள் யாருக்கு நன்மை செய்வார்? பிரைஸ் தி லார்ட். கடவுள் யாருக்கு நன்மை செய்வார்? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் நன்மை செய்வார். யாருக்கு நன்மை செய்வார்? அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். நீ அவருடைய பிள்ளையா வாழ்கிறாயா? அவருக்கு ஏற்ற காரியங்களை செய்கின்றாயா? யோசித்து பார். நான் பார்க்குறேன் நிறைய பேர் ஜெபம் பண்ண கஷ்டமாக இருக்குது. உனக்காக பண்ணுற, உன்னுடைய ஆத்துமத்துக்காக பண்ணுற, உன் குடும்பத்திற்காக பண்ணுற, ஆனால் அதனுடைய வேல்யூ உனக்கு தெரியல. அதோடைய வேல்யூ தெரியல. தினமும் 6 மணி இல்லை 5 மணிக்கு எந்திரிச்சு 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் 5000 ரூபா பணம் தராங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வ? 4 மணிக்கு என்ன செஞ்சுடுவ? எந்திரிச்சிடுவ. 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு தயாராக 7 மணி வரைக்கும் வேலை கூட என்ன செய்வீங்க? செய்வீங்க. அந்த 5000 ரூபா பணத்துக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிள் கடவுளுக்கு நீங்கள் என்ன செய்கிறதில்ல? கொடுக்கறதில்ல. அப்புறம் எப்படி உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் கேட்குறது ஏதாவது தவறு இருக்கா? சுயநலவாதிகளாக நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா உலகமே சுயநலமாக இருக்குது. ஆனால் நீயும் அதே சுயநலத்தில் இருந்த அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய ஆவியை நீ துக்கப்படுத்துகிறேன்னு அர்த்தம். கடவுளுடைய ஆவியை நீ எப்படி சொல்கிறது? அவர் வருத்தப்பட வைக்கிறாய். ஏன்னா கடவுள் 24 hours உன்னோடு இருக்கிறார். அவருடைய ஆவி உனக்குள்ளாக இருக்கிறது. அவரை துக்கப்படுத்தாத. நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய காரியங்கள், உன்னோட இருதயத்தின் விருப்பம் நிறைவேறணும்னா என்ன செய்யணும்?
அதுக்குன்னு ஒரு ஃபார்மட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஜெபம் பண்ண சோம்பேறித்தனம் வரத்தாங்க செய்யும். சாத்தான் எடுத்தோட்டியும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், நல்ல ஜெபம் பண்ணு மணிக்கணக்கு அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படி சொன்னால் கடவுளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே கிடையாது. ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு கட்டாயத்திலேயாவது ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த குரூப்பே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுலேயும் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கடவுளுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் எதற்காக உனக்கு நன்மை செய்யணுங்கிறேன் நான், எதற்காக நன்மை செய்யணும்? ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, நான் இத்தனை வருடம் கடவுளுக்காக ஓடுறேன், கடவுளுடைய காரியங்களை செய்கிறேன், ஆனால் கடவுள் எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறாரே. ஆண்டுகிட்ட போய் பாதத்தில் உட்காரும் பொழுது, ஆண்டவரே எப்படி ஒரு கேள்வி என்னிடம் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்களை நீ கொடுக்க மாட்டேங்கிறீரே ஏன் என்று கேட்டால் அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அவர்கள் உங்கள் முன்பதாக நடிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளம் என்னிடத்தில் இல்லை. உலகத்தை பற்றியே இருக்கிறது, உலக கவலை பற்றியே இருக்கிறது. ஜெபம் என்பது இண்டிவிஜுவல் பிரேயர் இல்லை. அவர்கள் ஜெபிக்க சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், சோம்பேறின் ஆவி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன், நீயே சொல் என்கிறார் ஆண்டவர். உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், இப்படிப்பட்டவர்களுக்கு எதற்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? நீங்க சொல்லுங்க. ஜெபிக்க முடியல, கடவுளுக்காக ஊழியம் செய்ய முடியல, கடவுளுடைய காரியங்களை தாங்க முடியவில்லை, எதுவுமே உன்னால செய்ய முடியல, உன்னை எதற்காக ஆசீர்வதிக்கணும்? நீங்களே சொல்லுங்க. உன்னை எதற்காக ஆண்டவர் உயர்த்தணும்? சொல்லு. எதற்காக? மற்றவர்களுக்கு முன்பதாக உன்னை எதற்காக தூக்கி நிறுத்தணும்? நீங்களே சொல்லுங்க. சிம்பாலிக்காக சொல்லணும்னா, நீ ஜெபம் பண்ணலைன்னா பாவம் செய்வ. பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவரை நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லி விட்டு போயிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருத்தனுக்கு உள்ள இருக்கிற பேயை விரட்டி விட்டு அவன் நல்லா இருப்பான்னு தான் அவனை என்ன செய்கிறாரு, அந்த பேயை விரட்டி விடுறாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த பேய், அந்த ஆவி, சரி நம்ம இருந்த இடத்த போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரும் பொழுது அந்த வீடு என்ன செய்யப்பட்டிருக்கு, நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி நீட்டாக இருக்கு. அது என்ன செஞ்சான், அது மட்டும் போகலையா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி திருப்படியும் தண்ணீர் மீது இருந்த 7 ஆவிகளையும் கூட்டிகிட்டு வாங்க, அங்கே ஒரு இடம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கான், இருந்த வீடு தான், நல்ல வீடு, வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து தங்கிக்குமா. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நீ ஜெபம் பண்ணலைன்னா ஒன்று போய் 7 வந்து உனக்குள்ள உட்காந்துக்கும். ஜெபம் பண்ணலைன்னா 1 போய் 7 வந்து உட்காந்துக்கும். ஒரு கட்டத்தில் சந்தோஷப்பட்டேன், நல்ல ப்ரேயர் பண்ணிக்கிருந்தாங்க, நல்ல வேத வசனங்களை தியானிச்சாங்க, எப்படியாவது அந்த பைபிள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் இவர்கள் எப்படியாவது வாசிக்க வச்சிடணும், கடவுளை பற்றி தெரிய வச்சிடணுங்கிறதுக்காக அதற்குண்டான முயற்சிகளும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பெரிதாக சொல்லணுன்னா ஒரு 2-3 பேர். அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஏதோ எப்படி கஷ்டப்பட்டு செய்கிறீங்க, அப்பெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அப்போ நீங்கள் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருப்பீங்க. முன்னேற்றம் என்ன செய்யாது, இருக்காது. எனக்குள்ள ஒரு விஷயம் வச்சுருக்கேன், என்னன்னா கடவுளுடைய உயர்வு என்னுடைய உயர்வு கடவுளுடைய உயர்வு, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆனால் உங்களுக்குள்ள கடவுள் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடவுளாகவே இருக்கிறார், நீங்களோ ஒரு மனுஷிகளாகவே இருக்கிறீர்கள். கடவுள் நம்மளையே ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற மனநிலை இருக்கிறது, கடவுளுடைய பிள்ளை என்று மனநிலை இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஏற்ற காரியங்களோ செயல்பாடுகளோ ஒன்று கூட உங்களிடத்தில் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
என்னடா பிரதர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். ஏதாவது தவறாக சொன்னால் சொல்லுங்க, கை தூக்குங்க. ஏதாவது நம்ம பிரதர் தவறாக சொல்கிறாங்கன்னு. இதுதான் நிலவரம். உங்களுடைய நிலை இப்படி தான் இருக்கு. உலகத்திற்காக, பணத்திற்காக, பெருமைக்காக, மற்றொரு புகழ்ச்சிக்காக ஓடக்கூடிய நீ கடவுளுக்காக என்ன செய்தாய்? கடவுளுக்காக என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்யணும்ன்ற திட்டமாவது ஒன்று இடத்துல இருக்கா? ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. ஆனால் பாருங்க, உங்களையவே பார்த்து, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களையவே பார்த்து மற்றவர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பல்லை கடிக்கிறார்கள். உங்களைய பார்த்து பொறாமப்படுறாங்க. நம்ம ஒன்றும் பெரிய ஒன்றும் வளர்ச்சியெல்லாம் என்ன செய்யலை, அடையல. ஆனால் உங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க? பொறாமப்படுறாங்க. நீங்கள் எப்போ கெட்டு போவீங்க அப்படின்ற அந்த எண்ணம் மற்றவங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் வேர்க்கனே அப்படித்தான் என்ன செய்யணும், நம்ம வேர்க்கனே அப்படித்தான் இருக்கும். அப்போ இதை விட இன்னும் மோசமாக நினைக்க போகணும்னு நினைக்கிறாங்க மனுஷங்க. ஒன்றும் இல்லை, நீங்களே யோசிங்க. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். ப்ரேயரில் இன்வால்மெண்ட் இல்லை, எந்த காரியத்திலையும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, குறை குடத்தை போல அலம்பிக்கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக கடவுளிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். பொதுவாக குளோரியா மினிஸ்ட்ரியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அப்போ ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவிகள் உங்களை செயல்படும் பொழுது உன்னை எப்படி சரி செய்யலாம் என்று யோசிக்கும், உன்னை எப்படி திருப்படியும் அழைச்சிட்டு வரலான்னு யோசிக்கும். அதுக்கு தேவையில்லாத சோதனைக்குள்ளாக நீ அகப்படுவீர்கள், தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளாக அகப்படுவீங்க. அது தேவையா உங்களுக்கு? அந்த கஷ்டம் தேவையா? அந்த சோதனை உங்களுக்கு தேவையா? ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாதவன் கடவுளை என்ன செய்ய மாட்டான், தேடவே மாட்டான். தேட மாட்டீங்க. கடவுளுக்குள்ள ஒரு வளரணும், கடவுளுக்குள்ள நிலை நிற்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் பிரச்சனையோடு இருக்கணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லைன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, கடவுளை தேட முடியாது, தேட முடியாது. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, எப்போ உங்களுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு உயர்வையோ பெரிய ஒரு விடுதலையோ கொடுப்பாருன்னு நினைச்சிங்க அப்படின்னா, ஒரு நிலை நிறைகுடமாக நீங்கள் மாறணும். அப்போ தான் என்ன செய்ய மாட்டீங்க, தழும்ப மாட்டீங்க. அந்த நிறைகுடமாக நீங்கள் மாறணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். நான் அதை எவ்வளோ உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன், ஆனால் புரியல. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் குறையுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள், நிறைவானவர்களாக மாறலை. நிறைவானவர்களாக நீங்கள் மாறுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வாங்க. வராதுங்க, நீ வரவே வராது. உங்களுடைய அப்படியே எப்படி சொல்கிறது, கடவுள் ஏந்தி தாங்கி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். உன்னை ஆசீர்வதிக்க மற்றவர்களும் உன்னை பார்க்கிறவர்களும் கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவர் அதை தான் வேதத்தில் சொல்ற. எருசலேமே, உன்னை ஆண்டவர் உயர்த்த இதோ புறவினத்த மக்கள் அத்தனை பேரும் எருசலேமின் வீற்றிருக்கிற அந்த சீயோனில் வீற்றிருக்கிற ஆண்டவர் பரிசுத்தர் 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 என்று போற்றுவார்களா. அதே மாதிரிதான் உன்னையும் உயர்த்த கடவுள் என்ன செய்வாங்க, போற்றுவார்கள். அப்படிதான் என்னுடைய பிஸ்னஸில் ஒரு தடவை அந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே லாஸ். எல்லாரும் ஆப்பிளை வாங்கி நிறைய ஸ்டாக் பண்ணி நிறைய விற்பாங்க. நானும் அது மாதிரி தான் விற்பேன். ஆனால் அந்த டைமிங்கில் எனக்கு லாஸே கிடையாது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. ஆனால் என்னோட வாங்கி வைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் நஷ்டம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்பொழுது என்னோட சார்ந்தவர் ஒரு 7-8 பேர் வாங்கி வைத்தவர்கள் எல்லாம் ஒரு சும்மா உட்காந்து, என்னையா இப்படி நஷ்டமாகி போச்சு நம்மளுக்கு இந்த வருஷம், என்னையா பண்ணுறது, இதை எப்படியா சரி பண்ணும்போது அப்படின்னு. அதில் ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு, சைமனுக்கு இந்த தடவை நஷ்டமே கிடையாது, எப்படி அவருக்கு மட்டும் நஷ்டமாகாமல் இருந்துச்சு அப்படின்னு. எப்படி அவருக்கு மட்டும் நஷ்டமாகலை? அவர் நம்மளை போல தானே வாங்கி வச்சார், ஆனால் அவரு மட்டும் எப்படி விற்றார், நம்மளால ஏன் விற்க முடியல? அதில் இன்னொருத்தர் எந்திரிச்சு சொன்னார், அவரு கூட இயேசு இருக்கிறார். யாருன்னே தெரியாது, என்னை பற்றி முழுசா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒருத்தர், இத்தனைக்கு புறவினத்தார் ஒரு சகோதரன் எந்திரிச்சு சொல்றாரு, அவர் இயேசு அவர் கூட இருக்கிறார், அதனால அவருக்கு நஷ்டமே ஆகாதுன்னு சொல்லி. அந்த இடத்துல கடவுளை மகிமைப்படுத்தணும். உங்களை அவ்வாறு ஆண்டவர் உயர்த்தி நிறுத்துகிறதை பார்க்கும் பொழுது, மற்றவர்களுக்கு முன்பதாக மகிழ்ச்சியா சமாதானமா உங்களை வைக்கிறதை மற்றவர்கள் பார்க்கும்போது இயேசுவை மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? கடவுளுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கடவுளுடைய பேரை கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் உங்களால் என்ன செய்ய, நிறைய வைய வாங்கிட்டு இருக்கிறார். கடவுள் உங்களால் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குளோரியா மினிஸ்ட்ரிக்கு ஜெபத்துக்கு போய்கிட்டு தான் இருக்க நீயும் பல வருஷமா, உனக்கெல்லாம் என்ன ஆண்டவர் கொடுத்தாரு சொல்றாங்களா இல்லையா? என்ன அப்படி ஒரு முன்னேற்றம் உனக்கு கேட்டிருக்காங்களா? உனக்கு அப்படி என்னதான் கடவுள் அந்த இடத்துல செய்யறாரு? ஜீசஸ், இதெல்லாம் கடவுள் வேதனைப்படுவாருங்க, கண்டிப்பா வேதனைப்படுவார். உன்னை குறித்து வேதனைப்படுவார். நீ நினைக்கிற கடவுள் உங்களுக்கு ஒண்ணுமே அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கலையேன்னு நினைக்கிற, ஆனா நான் சொல்றேன், உன்னை குறித்து அவர் வருத்தப்படுகிறார். ஏனென்றால் உன்னை உயர்த்துவதற்கு உண்டான தகுதி உன்னிடத்துல என்ன செய்யல, இல்லை. ஒருவேளை தகுதி இல்லாத உனக்கு அதை ஆண்டவர் கொடுத்தார் என்றால், வேதத்தின்படி என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தமானதை நாய்களுக்கு என்ன செய்யக்கூடாது, விலையுயர்ந்த முத்துக்களை பன்றிகள் மத்தியில் என்ன செய்யக்கூடாது. முட்டாள் தான் அதை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? முட்டாள் தான் அதை செய்வார்கள். கடவுள் அவ்வாறு என்ன செய்ய மாட்டார். ஆழமா சொல்றேன், இதெல்லாம் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா தான் உங்களுக்குள்ள ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. நீங்க இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்க பாருங்களேன், நீங்க கடவுளுக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்தீங்கன்னா தனியாலாம் இருக்க மாட்டீங்க. உன்னை சுற்றி 4 பேர் இருப்பாங்க, உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாய் ஓடி வருவார்கள். கடவுளை பற்றி எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு கேட்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் உன் வாழ்க்கை அப்படி மாறணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா உங்களுக்கு? இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் ஏதோ விசுவாசிகளாக வந்தோம், விசுவாசிகளாக போகிறோங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இங்கே கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ஊழியர்களுக்கு தான் இந்த குளோரியா மினிஸ்ட்ரி. சும்மா ஏதோ வந்தோம், ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, கேட்டோம், போனோம், ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு எதுவும் நடக்கல, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இங்கே என்ன தெரியுமா? இங்கே உலக ஆசீர்வாதங்களுக்கு அப்பாற்பட்டு நித்திய பேரின்ப வாழ்க்கையில் நீயும் உன்னை சார்ந்தவர்களும் நித்தியமாக வாழணும். அதுதான் முக்கியம். இந்த எப்படி சொல்கிறது, இந்த உயிர் வாழ்கிறது ஒரு 60, 70, 80 வருடங்களோ, அதுக்கப்புறம் ஒரு நாள் இறப்பை நோக்கி உட்காந்துருக்கணும், காத்திருக்கணும், எப்படா நம்மளுக்கு இறப்பு வருதுன்னு. ரொம்ப வயசாகி போயிருந்தோம்னு வச்சுக்க, என்ன செய்வாங்க, இந்த உலகத்தில் நம்மளைய எப்படா செத்து போவாங்க, எப்போ காலி ஆவாங்க, இப்படி தான் நினைப்பாங்க. நம்மள கூட நம்ம பிள்ளைகள் இப்படியே நினைப்பாங்க. இதான் ரியல் லைஃப். ஆனால் நித்திய பேரின்ப வாழ்க்கை ஒன்று உண்டுங்க. அங்கே ஒரு சமாதானம், சந்தோஷம், அதுக்கு நிகரிங்க இந்த உலகத்தில் எந்த இடமும் கிடையாது, எந்த இடமும் கிடையாது. என் ஆத்துமாவே
என் முழு உலமே, என் ஆத்துமாவே, உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வாங்க. நான் அதை விரும்புகிறேன். கடவுளும் அதான் விரும்புகிறார். கடவுளும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்கள். அதனால் அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் நினைக்கிறீங்க 1 மணி நேரம் ஜெபங்கிறது. என்னைய பொறுத்தளவுக்கு இந்த 1 மணி நேரம் ஜெபம் எவ்வளோ வேல்யூ தெரியுமா? எவ்வளோ வேல்யூ தெரியுமா? அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ வேல்யூ. சாத்தான் நடுங்குவான். இன்னொன்று ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அது ஆரோன் தலையில் ஊற்றுகிற நறுமண தைலம். ஆனால் அது இன்னும் உங்கள் மண்டையில் என்ன செய்ய மாட்டேங்குது? வேலை செய்ய மாட்டேங்கிறது. ஒரு சிலர்லாம் பார்ப்பேன் காட்சியில், செல்ஃபோனை தலைமாட்டில் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நட்டம் வழக்கா படுத்துட்டு ப்ரேயர் பண்ணுறது. உண்மையில் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கும், என்னடாது பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே. கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடவுள் எனக்கு காண்கிற அவர் பார்க்க மாட்டாரா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒரு பயம் இல்லை, ஒரு பக்தி இல்லை. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் பயம் இல்லைங்க, பயம் இல்லை. ஏன்னா நம்மளே கடவுள் பார்க்குறாரா? கடவுள் நம்மளே பார்க்குறாரா? இல்லை இல்லை. அப்புறம் என்னத்துக்கு படுத்துக்கிட்டோ பண்ணுவோம், உட்காந்து பண்ணுவோம், சமையல் செஞ்சுக்கிட்டு பண்ணுவோம். நான் ஒன்று நினச்சிக்கிறது, அப்படியாவது என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்களே. சுத்தமாக பண்ணாமல் அந்த குரூப்பில் இருந்து வெளியே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதோ அதையாவது செய்கிறார்கள் என்று நினைப்பேன். ஆனால் இருந்தால் வருத்தப்படுவேன், ஐயோ நம் பிள்ளைகள் தவறு செய்கிறார்களே. என் ஆத்துமாவே, என் முழு உலமே, என் ஆத்துமாவே. எதுவுமே எளிதாக கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எளிதாக எதுவுமே வேண்டாம். கஷ்டப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை உங்கள்கிட்ட இருந்து யாரும் பிடுங்க முடியாது. அது உங்களுக்கு நன்மையானதாய் மாறும், உனக்கு மகிழ்ச்சிக்குரியதாய் மாறும். அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதில் யாரும் உன்னை குலைக்கவே முடியாது, குலைக்கவே முடியாது. எளிதாக கிடைக்கிறது எப்பயுமே எளிதாக போயிடும். அதனுடைய வேல்யூ உனக்கு தெரியாது. கடவுள் ஏன் உங்களை இவ்வளவாக ஒரு துன்ப கிண்ணத்தில் துன்ப காரியங்களை நடத்துகிறார் என்றால், அந்த உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் மாற, உண்மையான காரியங்களுக்குள்ளாய் நிலைநிற்க உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் இன்னும் புரிய வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க. பஸ் ஸ்டாண்டில் வேளாங்கண்ணிக்கு பஸ் ஏறுறீங்கன்னு வைங்க. பஸ் ஸ்டாண்டில் பஸ் வேளாங்கண்ணின்னு போட்டிருந்தா அதில் ஏறிட்டீங்கன்னு வைங்க. எங்கே போவீங்க? எங்கே போவீங்க? கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்ம் தானே? அப்போ நம்ம ஒரு விஷயத்தை குறித்து செபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்குறோன்னு சொன்னால், கடவுள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீங்கள் வேளாங்கண்ணிக்கு பஸ் ஏறினா தான் என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி தான் ஜெபிக்க கற்றுக்கிட்டீங்க, ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நான் ஜெபிக்கிறேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு என்ன செய்யக்கூடாது நீங்கள். ஏன்னா வேளாங்கண்ணி பஸ்ஸில் ஏறினா வேளாங்கண்ணிக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதே மாதிரி தான் ஜெபிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஒரு சிலர் நான் ஜெபிக்கிறேன் எனக்கு கிடைக்கலன்னா சொல்கிறதெல்லாம் போய். என்னது? ஜெபிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறது பொய்ன்றதை விட அவர்களே தங்களை ஏமாற்றி கொள்ளுகிறார்கள். அவர்களே தங்களை என்ன செய்கிறாங்க? ஏமாற்றிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் பல அனுபவங்களை பார்த்து இந்த இடத்துல வந்து நின்று கொண்டு இருக்கிறேன். நீ செபித்தால் எப்படி வேளாங்கண்ணி பஸ்ஸில் ஏறினா வேளாங்கண்ணிக்கு போவாயோ, நீ எதையாவது கடவுளத்தில் கேட்கிறாய் என்றால் அதை பெற்றுக்கொள்ளும் வரை உள்ளே உட்காந்துருக்கணும், செபிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். கடவுள் கண்டிப்பாக அதை போய் என்ன செஞ்சிருவார்? உங்களை அந்த ஸ்பாட்டில் சேர்த்துருவார். சேர்க்கலை அப்படின்னா நீ செபிக்கலை அப்படின்னு அர்த்தம். நீ வேற ஒரு ரூட்டில் இருக்க. இல்லை இடையில உங்களை இறக்கி விட்டு போயிட்டாலும்
நீங்களா அதை டிஸ்கனெக்ட் பண்ணி நீங்களா இறங்கினது தான். கடவுள் உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். உன் செபத்திற்கு மறு உத்தரவு கொடுப்பார். உன்னுடைய செபத்தை அங்கீகரிப்பார். நீங்கள் சாதாரண நினச்சிக்காதீங்க. செபங்கிறது நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. கடவுள் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாராம். நீ செபித்து கொண்டிருக்கும் பொழுது முக்கியமாக வல்லமையான அந்த செபம், வைராக்கியமான அந்த செபம் அவர் அந்த சிங்காசனத்தில் உட்கார விடாதான். இந்த செபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. அவர் உட்கார முடியாதான். அந்த சிங்காசனமே அசைந்து கொண்டே இருக்குமா. அவர் வந்து உனக்கு நன்மை செய்தே ஆகணும். அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் கடவுள் இயேசு கிறிஸ்து உருவாக்கி வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்றது, நன்மையான பாதையில் போ, நல்லதே உனக்கு நடக்கும். தீமையான பாதையில் போனீங்கன்னா தீமை தான் நடக்கும். நன்மையானவைகளை சொல்லிக் கொடுக்கிறவர்களிடத்தில் அதிகமாக நட்பு பாராட்டு. தீமையானவைகளை அகெயின்ஸ்டா இல்லை எப்படி சொல்றது, தப்பான தவறாக ஏதாவது பேசி கொண்டு இருப்பாரோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். விலகி இருக்கணும். எதை எப்படி செய்யணுங்கிறத அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை இன்னும் மேலாக உயர்த்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் தான் புரிதலோட ஓடணும்ப்பா. இல்லைன்னா ஒன்றும் உங்களுக்கு செய்ய முடியாது. உன்னுடைய புலம்பலும் கண்ணீரும் இருந்து கொண்டே இருக்கும். நீ புலம்புறது கண்ணீர் ஒரு பக்கத்து இருந்தாலும் உன் மூலமாக கடவுள் என்ன செய்யப்படுகிறார்? என்ன செய்யப்படுகிறார்? வருத்தப்பட வைக்கிறீங்க, கடவுளை வைய வைக்கிறீங்க, திட்ட வைக்கிறீங்க. யாருனால? உங்களால். உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ யார், எப்படி வாழ்கிற, என்ன செய்கிற. அதுகிட்ட நீங்கள் இங்கே பாருங்களே, நம்மளுக்கு நியாயம் தீர்க்க போகிறது யார் தெரியுமா? யார் நியாயம் தீர்க்க போகிறா? பரலோகத்தில் நீங்கள் கடவுள் சிங்காசனில் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல உன்னை குற்றப்படுத்துறது உன்னுடைய மனசாட்சி தான். நீ தான் உனக்கு விரோதமாகவே நிற்பாய். ஏதோ பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க, ஏசுனார் சொல்லுவார் நினைக்காத. உனக்குள்ளே இருக்கிற ரெக்கார்டு எப்படி சிறு குழந்தையில் இருக்கிறத இப்போ வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கிறதோ அதை காட்டிலும் ரெக்கார்டு உன் மனசாட்சிக்கு என்ன இருக்கு? தெளிவு இருக்கு. அது சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் கேட்பாரு, இந்த பாவம் செஞ்சியா, இதை சொன்னேனே செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியல, நீ என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு விரோதமாக குற்றம் சுமத்துறது நீ தான். அதை புரிஞ்சு அறிஞ்சு ஓடுங்க. சும்மா தேவையில்லாமல் நேரங்களை வீணாக்காதீங்க. டிவிகள் முன்னாடி உட்காந்து வீணாக்காதீங்க. செல்ஃபோனில் வீணாக்காதீங்க. தேவையற்ற பேச்சுக்களில் உங்களை வீணாக்காதீங்க. நல்லா உங்களுடைய வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சின்சியாரிட்டியாக உண்மையாக இருங்க. அது போக கடவுளுக்கும் உண்மையாக சுபம் செய்யுங்க. கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை நீங்கள் பின்பற்றணும். நீங்கள் தனி ஆளாக இப்படியே இருப்பீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு கூட்டமாக படை வீராங்கனையாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா செபிங்க. உங்களை சுற்றிலும் தேவன் நிறைய பிள்ளைகளை ஆத்துமாக்களை அனுப்புவார். எப்படி வெளிச்சத்தை பார்த்தோட்டி விட்டில் பூச்சிகள் அதை தேடி ஓடி வருகிறதை போல உன்னை பார்த்தும் ஆத்துமாக்கள் கடவுளுடைய பிள்ளைகள் தேடி ஓடி வருவாங்க. ஓடி வருவாங்க. அவர்களுக்கு நீ கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. அவ்வளவாக ஆண்டவர் உன்னை நடத்துவார். புரிந்து கொள். அதனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சங்கீதம் 55 தெளிவாக இருக்கிறது. சரியா? அதை தான் உங்களுக்கு நான் விலாவாரியாக விரித்து சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க. நான் இப்போ டைம் இல்லாத நேரத்தில் நான் வாசிக்கலை. நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து இதை வாசிங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களை நடத்துவார். கடவுள் உங்களை நடத்துவார். 12-13 வாசிங்க. இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அச்சம் எனக்கு இல்லை. அதாவது யாரும் பயப்படக்கூடாது. ஆண்டவர் ஆரம்பத்தில் சொன்னது போல உனக்குள்ள பயம் என்பதே, நீ கடவுள் மீது உண்மையான அன்பு, உண்மையான நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை குறிச்சினதான பயம்
மற்றவர்கள் பேசுவதை குறித்ததான பயம், உன் எதிர்காலத்தின் திட்டம், எதுக்குமே என்ன செய்யக்கூடாது? நீ பயப்படக்கூடாது. மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? உன்னை அசைக்க கூட முடியாது. உன்னை பற்றி பேசக்கூட ஆண்டவர் விட மாட்டார். மனிதன் உனக்கு என்ன செய்ய முடியும்? வாசிங்க. இறைவனே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? நன்றி பலிகளை உமக்கு செலுத்துவேன். நல்லா தெரிஞ்சுங்க, நான் உம்மிடம் சொன்ன நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கணும் அல்லவா? அப்பொழுது அல்லவா நான் நன்றி செலுத்த முடியும். அப்போதல்லவா நீ நன்றி உள்ளவர்களா இருக்க முடியும். அப்போதல்லவா நீ சாட்சியா வந்து நிற்க முடியும். அப்ப கடவுள் கண்டிப்பா அதை நிறைவேற்றணும். வாசிங்க. ஏனெனில் சாவினின்று என் உயிரை காத்தீர், சாவிலிருந்து என் உயிரை காத்தீர், சறுக்கி விழாதபடி என் அடிகளை காத்தீர், வாழ்வோரின் ஒளியிலே இறைவனின் முன்னிலையில் நான் நடக்கச் செய்தீர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இப்படிப்பட்ட மனுஷிகளாக நீங்க வாழணும். இப்படிப்பட்டவர்களா நீங்க இருக்கணும். சும்மா விளையாட்டுத்தனத்தெல்லாம் எடுத்து உள்ள ஓரத்தில் வச்சிருங்க. உலக சிந்தனைகளை எடுத்து ஓரத்தில் வச்சிருங்க. கடவுளுக்குள்ளாக ஊக்கமா செபிக்க கத்துங்க. உத்தரவு வரும் வரை இங்க பாருங்க, நாங்களாம் அப்படிதான் செபித்துக்கிட்டே இருப்போம். பல வருஷங்கள் கூட ஆகும். அந்த உத்தரவு வரணும். வர்ற வரைக்கும் நீ செபிக்கணும். வர்ற வரைக்கும் விட்டாப்படியா இருக்கணும். கடவுள் உண்மையை நம்பிக்கை வைக்கணும். மகளுக்கு இதை நான் செய்வேன் என்றால் அந்த மகள் என்னை விட்டு அகலாது, தவறு செய்யாது அப்படின்ற அந்த நம்பிக்கை கடவுளுடைய உள்ளத்துல நீங்கள் திணிக்கணும். அப்பதான் உனக்கு ஒரு விமோச்சனம், விடுதலை, ஒரு உயர்வு எல்லாம் நடக்கும். இதுக்கு மேல என்னால விளக்கமா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கடவுள் உங்களுக்கு சொன்னவைகளை சிந்தனைகளை நிறுத்தி அதன்படி வாழ கத்துக்கங்க. சும்மா ஏதோ பிரதர் வந்தாரு, பேசினாரு, நல்லா இருந்துச்சு, அப்படி இல்லை. இதன்படி நீங்கள் வாழணும். பிரைஸ் தி லார்ட். இதன்படி வாழணும். ஒவ்வொரு முறையும் நான் சொன்னேன், இங்கே ப்ரேயருக்கு வரும் பொழுது ஒருத்தரையாவது என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் தெரியும் மற்றவன் என்ன பிரச்சனையில் இருக்கான்னு. எப்படி உங்களுக்கு தெரியும்? மற்றவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? உன் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே நீ புலம்பிக்கிட்டே இருக்கிறாய். நான் சொல்லுகிறேன், நீ மற்றவர்களிடத்துல கடவுளை பற்றி சொல்லி அவர்களை கூட்டிகிட்டு வா. அவர்கள் புலம்பலுக்கு மத்தியில் உன்னுடைய புலம்பல் ஒன்றுமே இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ அறிஞ்சுக்குவ. அப்போ கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருங்கிறத எப்போ உனக்கு தெரியப்படுத்த முடியும்? மற்றவங்க சொல்கிறத வச்சு அதுக்கப்புறம் தான் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், கடவுளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. மாதம் ஊழியம் பாருங்க. யாரையாவது ஒருத்தரையாவது உன் சார்பாக அழைச்சிட்டு வா, கற்றுக்க. சும்மா திடீர்னு அந்த வேலையை செஞ்சோம், திடீர்னு செய்யலை அப்படின்னு நினைக்காதீங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு நாள் நீங்கள் விதைத்த விதையானது முளைக்கும், செடியாகி மரமாகி கனி கொடுக்கும். சும்மா எடுத்தவங்க அவுத்தெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது. என் ஆத்துமாவே என் முழுவலமே, என் ஆத்துமாவே